இது வந்து குறத்தி வேஷம். நான் தான் தசராக்காக போட்டிருக்கிறேன். நம்ம நண்பர் ஒருத்தர் இதே குறத்தி வேஷம் போட சொன்னதுக்காக அவர் வந்து பெண் வேஷம் போட்டுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன சாமிக்கிட்ட நல்லா திட்டு வாங்கினாரு. அவர் வேணும்னு பண்ணலை, குறத்தி வேஷம் நினச்சி பண்ணது கடைசியில் பெண் வேஷமாகவே இருந்தது. அதனால் சாமி ஆடிட்டு அருள்வாக்கு சொல்லும்போது ஒருத்தர் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் உன்னை என்ன வேஷத்தில் பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டேன், என்ன வேஷம் போட சொன்னால் நீ என்ன வேஷம் போட்டுட்டு வந்து நிற்கிற அப்படின்னு கேட்டுட்டாரு. இது எதுக்காக நான் இப்போ சொல்கிறேன்னா, தசராவில் நம்ம வேஷம் போடும்போது ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து கரெக்டாக பண்ணணும். வேஷம் போடுறதுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வேஷத்துக்கு இந்த கலரில் ட்ரெஸ்ஸு போடலாமான்னு கரெக்டாக கேட்டுக்கணும். ஒரு சில கலர்லாம் சாமிக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான கலர்லலாம் நம்ம வேஷம் போட்டுட்டு போய் நிற்கக்கூடாது. வேஷம் போடுறதுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கி வச்சு போட்டால் தான் அந்த வேஷம் நிறைவடையும். ஏதாவது 1-2 பொருட்கள்லாம் மறந்துட்டோம் அப்படின்னா அது வந்து அரைக்குறையாக நிற்கும், வேறு வேஷமாக கூட மாறிடும். குறத்தி வேஷத்துக்கு எல்லாருமே டோப்பாக தான் வாங்கி வைப்பாங்க. ஆனால் நான் வித்தியாசமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஒரிஜினலாக ரியாலிட்டியாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக சௌரி முடியவே நான் டிசைனாக வாங்கி நானே கஷ்டப்பட்டு பின் பண்ணி வச்சுருந்தேன். அதுபோக நான் பண்ண ஒரு வித்தியாசமான விஷயம் என்ன அப்படின்னா, டேட்டூ ஸ்டிக்கர் நிறைய வாங்கி உடம்பு ஃபுல்லாக நிறைய ஒட்டி வச்சுருந்தேன். எனக்கு தெரிஞ்சு தசராவில் வேறு யாரும் இந்தளவுக்கு டேட்டூ ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருக்க மாட்டாங்க. யாருமே ஒட்டலன்னு தான் நினைக்கிறேன். குறவன் குறத்திகள் வந்து உடம்புல நிறைய டேட்டூ போட்டிருப்பாங்க. அதனால் இந்த வேஷத்துக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணேன். வேறு எதுவும் வேஷம் போட்டால் நம்ம டேட்டூ குத்தணும்னு அவசியம் இல்லை.